Morning friends. Polity, democracy பார்த்துட்டோமோ நேற்று இன்னைக்கு அதைவே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்கலாம். நேற்று டெமோக்ரஸியோட டைப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கிளாசிக்கல் டெமோக்ரஸினா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம் நேற்று. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். As the population increase, idea of representation in the government was proposed. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக ஐடியா ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து the idea of representation in government was proposed. It resulted in the elected representative participating in the governing process. Elected representative வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள எலெக்ட் பண்ணி அவங்கள வந்து கவர்னிங் ப்ராசஸில் வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. Gradually it created institutions like assembly of the demos, councils, people's court, இந்த மாதிரி 3 pillars of democracy-யாக இது வந்து இருக்க ஆரம்பிச்சுது. Classical democracy for its success have 2 preconditions. The community must be small enough for citizens to proficient in attending the debates and voting on issues. Second, the economy of the state should be sufficient for enabling the citizens to engage in the politics. அதாவது ஒன்று வந்து என்னவா இருக்கணும், ப்ரீ கண்டிஷன் ஒரு கிளாசிக்கல் டெமோக்ரஸியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னம்னா என்ன மாதிரியான ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று
ஸோ நம்ம பார்க்கலாம். என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னம்னா, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் கிளாசிக்கல் டெமோக்ரஸியில் ஒரு டெமோக்ரஸி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து எக்கனாமிக் கண்டிஷனாக இருக்கட்டும், அதோடைய ப்ரீ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிட்டி மஸ்ட் பி ஸ்மால் எனஃப் ஃபார் த சிட்டிசன்ஸ் டு பி ப்ரொஃபிஷியன்ட் இன் அட்டெண்டிங் த அண்ட் ஓட்டிங். அதாவது வந்து பாப்புலேஷன் வந்து ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எக்கனாமிக் கண்டிஷன் பீப்புளுடைய அந்த ஸ்டேட்டுடைய எக்கனாமி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். சிட்டிசன்ஸ்க்கு வந்து பாலிட்டிக்ஸில் என்கேஜ் ஆகிற அளவுக்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னம்னா, எக்கனாமி வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அது ஒன்று. அது மாதிரி இந்த பிரின்சிபல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, கிளாசிக்கல் டெமோக்ரஸி வந்து என்னென்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் பொலிட்டிக்கல் ஐடியல்ஸ் ஆர் வேர் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, chief political ideals were equality among all people, liberty and respect for law and justice அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து மேஜரான அந்த பொலிட்டிக்கல் ஐடியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா பீப்புளுக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்கறதாகவும், லிபர்ட்டி, ரெஸ்பெக்ட், லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அந்த பொலிட்டிக்கல் ஐடியல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லா எனேபிள்டு justice to prevail in almost all spheres of society. Political life was free and open. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லா வந்து எனேபிள் பண்ணணும் ஜஸ்டிஸை. ஓகேங்களா? அது வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரியும், prevail in almost all spheres of society. Political life was free and open. Political life free and open இருக்கணும். The main subject of classical democracy was the participation of all people in the process of state. எல்லா பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும். Classical democracy was to bring equality among the citizens in respect of the rights and privileges. அதாவது வந்து ரைட்ஸ்லேயும் ப்ரிவிலேஜஸ்லேயும் ஈக்குவலான ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஓகேங்களா? அதை சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி. ஆஸ் அ கிளாசிக்கல் டெமோக்ரஸி grew it began to take shapes into productive democracy in Athens, which was by நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏத்தன்ஸ்ன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? கிளாசிக்கல் டெமோக்ரஸி என்ன சொல்றாங்கன்னா, it began to take shape into productive democracy in Athens, which was by emphasis on different aspects of political democracy. In this viewpoint, democracy has been regarded as a means at the disposal of individuals, which they can use to safeguard their rights and liberties.
The productive democracy as a right-based democracy emerged in the late 17th century தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. early 18th century வந்து ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம், இந்த மாதிரி பார்க்கும்பொழுது 18th century தான் வந்து இதாகுது. ஓகேங்களா? எயிட்டீன்த் சென்ச்சுரியில் இதாகுதுன்னு பார்க்குறோம். பிளேசிங் இட் ஆஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ். த இங்கிலீஷ் திங்கர் ஜான் லாக்கி என்ன சொல்கிறாருன்னா, regarded as a great advocate of productive democracy. இங்கிலீஷ் திங்கர் ஜான் லாக்கி தான் வந்து அட்வொகேட் ஆஃப் ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாக்கி என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா, சிட்டிசன்ஸ் ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ் டு ஓட் வாஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரைட்ஸ் கேரக்டரைஸ்ட் பை லைஃப், லிபர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸியை வந்து ப்ரப்போஸ் பண்ணவர் யார் அப்படின்னா, ஜெரிமி பெந்தம் அப்படிங்கிறவரும், ஜேம்ஸ் மில், ஜான் ஸ்டார்ட் மில் ஆஃப் த யூட்டிலிட்டேரியன் ஸ்கூல் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் ரைட்ஸ். Utilitarianism was powerfully advocated in the favor of productive democracy. The theme of utilitarianism was to safeguard the rights, liberty, and opportunity as they were the basic principles of democracy. Safeguarding the rights was a safeguard of democracy. என்ன சொல்றாங்க அப்படின்னா, productive democracy அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி வந்து கிளாசிக்கல் டெமோக்ரஸி பார்த்தோமோ அந்த மாதிரி ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி டைப் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸியை ப்ரப்போஸ் பண்ணவர் வந்து ஜெரமி பெந்தம், ஜேம்ஸ் மில், ஜான் ஸ்ட்ரவுட் மில் அப்படிங்கிற 3 பேர். ஓகேங்களா? யூட்டிலிட்டேரியன் ஸ்கூல் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் ரைட்ஸில் வந்து இவங்க இருந்தாங்க. ஓகேங்களா? யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிறது வந்து பவர்ஃபுல்லி அட்வொகேட்டட் இன் த ஃபேவர் ஆஃப் ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி. இது யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸிக்கு ஃபேவராக இருந்துச்சு. யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தீம் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப்கார்ட் த ரைட், லிபர்ட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் தே வேர் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ரைட்ஸ், லிபர்ட்டி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நம்மளுக்கே தெரியும். ஸோ அது வந்து அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் தீம் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சேஃப்கார்டிங் த ரைட்ஸ் வாஸ் த சேஃப்கார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன சேஃப்கார்ட் ஆகும்? டெமோக்ரஸி சேஃப்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெரமி பெந்தம், ஜேம்ஸ் மில், ஜான் ஸ்டவுட் மில், இவங்க 3 பேர் தானே. இவங்க 3 பேர் தானே ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸியை வந்து இது பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ இவங்க வந்து என்ன எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, democracy alone could safeguard all the individual rights and interests through the mandate of the people who could be protected and advanced அப்படின்னு சொல்றாங்க. ஜான் லாக்கியும், ஜேம்ஸ் மேடிசன், Jeremy Bentham and James Mill supported the rights-based productive democracy as an aspect of liberal democracy அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து எதை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி தான் லிபரல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. ஃபாலோயிங் ஆஃப் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி. ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸியோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி பிலீவ்ஸ் இன் பாப்புலர் சாவரினிட்டி. அதாவது வந்து ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி எதை பிலீவ் பண்ணுது அப்படின்னா, சாவரினிட்டியை. ஓகேங்களா? ப்ரொடக்டிவ் பாப்புலர் சாவரினிட்டி, இறையாண்மையை வந்து பிலீவ் பண்ணுது. Both the popular sovereignty and representative form of government are legitimate. அதாவது வந்து சாவரினிட்டி இறையாண்மையும் இருக்கணும், ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் இருக்கிறது தான் லெஜிட்டிமேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இட் இஸ் பிரைமரி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் த சிட்டிசன். இது வந்து யாருடைய டியூட்டி? அந்த ஸ்டேட்டோடைய டியூட்டி.
ஓகேங்களா. எதை வந்து இது பண்றதில்ல, ரைட்ஸும் லிபர்ட்டிஸும் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கறதில்ல. இதுதான் ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி சொல்லுது. ஓகேங்களா. த அத்தாரிட்டி இஸ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் அண்ட் இன் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் த எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்ட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அத்தாரிட்டி வந்து அக்கௌண்டபிளா இருக்கணும் பீப்புளுக்கு. அதே மாதிரி எலெக்ஷன்ஸை ரெகுலர் பேசிஸ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. செப்பரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிங் த ரைட்ஸ், லிபர்ட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். அதாவது லெஜிஸ்லேச்சர் தனியா, எக்ஸிக்யூட்டிவ் தனியா, ஜுடிஷியரி தனியா இயங்குறது தான் வந்து இந்த ரைட்ஸ், லிபர்ட்டிஸ், இந்த ப்ரிவிலேஜஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுல வந்து மெயினான போர்ஷனே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. Introduction of right-based democracy brought in the idea of constitutionalism that governed the rule and ruled by principles laid down in the constitution. Constitution is a sole source of power for all and is a guarantor of the rights and liberties. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Constitution தான் வந்து sole source. அதுதான் வந்து எதை கேரண்டி பண்ணுது, ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ் வந்து கேரண்டி பண்ணுது through their fundamental rights. ஓகேங்களா. Legal provisions in the constitution were introduced to protect the individual rights and rights of association of groups against any violation of rights and encouragement of liberties on behalf of the citizens. Citizens behalfல ஏதாச்சும் வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா லீகல் ப்ரொவிஷன்ஸ் தான், லீகல் ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. திஸ் brought in a competition among the legislature, executive, judiciary in all forms of all the spheres of strengthening the productive democracy. It resulted in the clear distinction between the state and civil society. ஓகேங்களா. இதுதான் ஸ்டேட்டுக்கும் சிவில் சொசைட்டிக்கும் ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷனே கொடுக்குது. ஓகேங்களா. எது ப்ரொடக்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி. மார்க்சிஸ்ட் தியரி என்ன மாதிரி பார்க்குது டெமோக்ரஸி அப்படின்னா, இது வந்து ஒரு சோஷியல் கண்டெக்ஸ்ட் ஆகும், கிளாஸ் அனலைசிஸ் ஆகும், டியூரிங் த எரா ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ பார்க்குறாங்க. சொசைட்டி வந்து ரெண்டா டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று கேபிட்டலிஸ்ட் ஓனர்ஸ், இன்னொன்று வந்து சொல்கிறேன், capitalist or owners of the property are called bourgeois and working class is called working class. இன்னொன்று வந்து working class is called proletariat அப்படின்னு சொல்கிறாங்க. Marxist theory of democracy held the political position to always challenge the dominance of the capitalist and against the exploitation of working class. Marxist theory of democracy என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, political position to always challenge the dominance of the capitalist. அதாவது வந்து எந்த மாதிரி வந்து அந்த டாமினன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும், அவங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸை எந்த மாதிரி வந்து எகெயின்ஸ்டா, ஒர்க்கிங் கிளாஸோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டில் வந்து எப்படி எகெயின்ஸ்டா இது பண்ணலாம் அப்படிங்கிறதும் மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேங்களா. பொலிட்டிக்கல் பொசிஷன் டு ஆல்வேஸ் சேலஞ்ச், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்து இது சேலஞ்ச் பண்ற மாதிரி. ஓகேங்களா. the Marxist theory of democracy does not support the electoral rights. Marxist theory of democracy வந்து electoral rights வந்து சப்போர்ட் பண்ணல, பட் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் த எக்கனாமிக் ரைட்ஸ். எலெக்ஷன்ல ஓட்டு கொடுக்காம போங்க, பட் ஆனா எக்கனாமிக் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. the creation of socialist democracy. அதாவது வந்து சோசியலிஸ்ட் டெமோக்ரஸி வந்து மார்க்சிஸ்ட்ல வந்து சொல்றது என்னன்னா அப்படின்னா, சோசியலிஸ்ட் டெமோக்ரஸியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி சொல்றாங்க. ஓகேங்களா. இது டெமோக்ரஸி, இது டிக்டேட்டர்ஷிப். ஓகேங்களா. டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஓட்டு உரிமை இருக்கா, இங்கே டிக்டேட்டர் ஒருத்தவங்க இருந்துட்டு மற்றவங்க எல்லாமே வந்து யாரோடைய ஒப்பீனியனும் கேட்கல இந்த இடத்துல. ஸோ this is dictatorship. ஓகேங்களா. அடுத்து மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி ஃபேவர்ட் த collapse of capitalism and calls for the revolutionary transformation of the society. It believes that அதே மாதிரி கேபிட்டலிசம் அப்படிங்கிறதையே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு மார்க்சிஸ்ட் டெமோக்ரஸி. அப்போ வந்து ஓனர்னு வந்து யாருமே இருக்கக்கூடாதா, அப்போ அது கொலாப்ஸ் ஆகுது இல்லையா, அது வந்து சொல்றாங்க. இட் பிலீவ் தட் பொலிட்டிக்கல் பவர் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த ஐடியல்ஸ் ஆஃப் சோஷியலிசம். அதாவது வந்து சோஷியலிசம்ல தான் வந்து பாசிபிள். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் அகெயின்ஸ்ட் த அன்ஈக்குவல்ஸ். அதாவது என்னென்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, மார்க்சிஸ்ட் தியரி வேற என்ன பிலீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் பவரை வந்து இப்போ எப்போ பாசிபிள் அப்படின்னா, எக்கனாமிக் பவர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பொலிட்டிக்கல் பவர் பாசிபிள். ஸோ சோஷியலிசமா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சோஷியலிசமா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் எக்கனாமிக் ரைட்ஸ் ஈக்குவலா இருக்கும், ஸோ பொலிட்டிக்கல் பவர் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்ஈக்குவல் வெல்த் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா.
அதே மாதிரி மார்க்சிஸ்ட் டெமோக்ராட்ஸ் அண்ட் சோஷியலிஸ்ட் பிலீவ் இன் த ரிமூவல் ஆஃப் கிளாஸ் டிஃபரன்சஸ். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் டெமோக்ராட்ஸும் சோஷியலிஸ்ட்டும் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸ் டிஃபரன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும், ப்ரிவிலேஜஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது, நெசசரி ஸ்டெப் டு ஃப்ரீடம் அண்ட் இதுதான் ஃப்ரீடமும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து வியூஸ் ஆஃப் லீடர்ஸ் இன் டெமோக்ரஸி. காரல் மார்க்ஸ் டெமோக்ரஸி என்ன சொல்றாரு அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் அ ரோட் டு சோஷியலிசம் அப்படின்னு சொல்றாரு. காரல் மார்க்சிஸ்ட் வந்து டெமோக்ரஸி வந்து சோஷியலிசத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்றாரு அப்படின்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து இஸ் த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள் பை த ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க ஆப்ரஹாம் லிங்கன். ஓகேங்களா. அண்ட் by notion of democracy is that under it was the weakest should have the same opportunity as the strongest. அதாவது வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து வீக்கஸ்ட் ஷுட் ஹேவ் வீக்காக இருக்கிறவங்களுக்கும் சேம் அதே வாய்ப்பு கிடைக்கணும், ஸ்ட்ராங்கஸ்ட்டுக்கு கிடைக்கிற அதே வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் நெவர் ஹேப்பன் எக்ஸப்ட் த்ரூ நான் வயலன்ஸ். இது வந்து அஹிம்சை வழியில மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. நான் வயலன்ஸ்னாக மகாத்மா காந்தி, ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆப்ரஹாம் லிங்கன், சோஷியலிசம் பத்தி பேசினா காரல் மார்க்ஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சோஷியலிஸ்ட் பிலீவ் தட் with the universal education people can govern themselves. என்ன பிலீவ் பண்றாங்க, அதாவது வந்து சோஷியலிஸ்ட் பிலீவ் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா யூனிவர்சல் எஜுகேஷன் பீப்புள் கேன் கவர்ன் தெம்செல்ஃப். வித் த யூனிவர்சல் எஜுகேஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா பீப்புள் அவங்களே ரூல் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Marxist theory criticizes the falseness of the liberal democracies or the seen as a capitalist or bourgeois democracy which are manipulated and controlled by the entrenched power of ruling class. Ruling class உடைய entrenched power வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அதாவது வந்து மார்க்சிஸ்ட் தியரி வந்து ஃபால்ஸ்னஸ் ஆஃப் லிபரல் டெமோக்ரஸியில் இருக்கிற இது வந்து தப்பு, அதை வந்து நம்ம கேபிட்டலிஸ்டாக தான் பார்க்கணும். கேபிட்டலிஸ்ட் டெமோக்ரஸிஸ் தான் வந்து மேனிப்புலேட் அண்ட் கண்ட்ரோல் த என்ட்ரன்ஸ் கிளாஸ், ரூலிங் கிளாஸ் வந்து என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து கண்ட்ரோல்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான். மார்க்சிஸ்ட் தியரி எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் as the key factor for the class division and ownership and the control of the means of production. However, the Marxist Democrats in Europe supports the strong role of electoral democracy to establish a peaceful, legal and democratic road to socialism. என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் டெமோக்ராட்ஸ் யூரோப்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்போர்ட்ஸ் a strong role of electoral democracy. அதாவது வந்து எலக்டோரல் டெமோக்ரஸி தான் வந்து ஸ்ட்ராங் ரோல் பிளே பண்ணுது, பீஸ்ஃபுல்லாகவும் லீகலாகவும் டெமோக்ராட்டிக் சோஷியலிசத்துக்கு வந்து டெமோக்ராட்டிக் ரோடு வந்து சோஷியலிசத்துக்கு வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. டெமோக்ராட்டிக் மார்க்சிஸ்ட் வியூ என்ன, டெமோக்ராட்டிக் மார்க்சிஸ்டோட வியூ என்ன அப்படின்னம்னா ஸ்டேட் ஆஸ் அன் ஏஜென்சி ஆன்டி பீப்புள் கிரைம் considered the abolition of standing army and instituting the citizens militia. ஓகேங்களா. consider the abolition of standing army and instituting the citizens militiaன்னு சொல்றாங்க. அடுத்ததாக implement the election of all officials subjecting to them to recall. implement the election of all officials, அதாவது வந்து எலெக்ஷன் எல்லா அஃபிஷியல்ஸ்க்கும் இது வந்து சப்ஜெக்டிங் them to recall பண்ண வைக்குது. டோட்டலி ரிமூவ் த பொலிட்டிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் போலீஸ், அதாவது வந்து டோட்டலா வந்து இதை ரிமூவ் பண்ணணும். எலிமினேட் மொனார்கி, இதெல்லாம் வந்து இவங்க பாக்குறாங்க. யாரு, சோஷியலிஸ்ட் மார்க்சிஸ்ட் டெமோக்ராட்டிக் மார்க்சிஸ்டோடைய வியூஸ். ஓகேங்களா. டெமோக்ராட்டிக் மார்க்சிஸ்டோடைய வியூஸ் வந்து இப்படி இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து elitist theory of democracy. Role of elites in a democracy is unavoidable force அப்படின்னு சொல்றாங்க. elites of leaders rule control key resources and enforce major decisions for the centuries.
இதுதான் வந்து எலைட்ஸ் ஆஃப் லீடர்ஸ் ரூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கீ ரிசோர்ஸஸை கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் என்ஃபோர்ஸ் பண்ணும். மேஜர் டெசிஷன்ஸ் ஆஃப் த செஞ்சுரிவே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும். இன் இண்டஸ்ட்ரியல் அக்ரேரியன் சொசைட்டி இன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரேரியன் சொசைட்டி த ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன் வேர் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு முக்கியமான விஷயம். ஸோ எலைட்ஸ் ஃப்ரம் த அக்ரேரியன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் எமர்ஜ் அஸ் அ ஃபியூடல் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் ஓனர்ஸ் ஆஃப் த அவங்க வந்து என்னவா இருக்கிறாங்க, லேண்ட் லார்ட்ஸ் ஆகும், ஓனர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாகவும் இருக்கிறாங்க. தே லேட்டர் டேக் அ பொலிட்டிக்கல் ரோல் டு கவர்ன் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து அவங்க வந்து கவர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டேட்டை வந்து கவர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க எப்போ பொலிட்டிக்கல் ரோல் கொடுத்தோம்னா. அதுதான் சொல்றாங்க. 3 இம்பார்ட்டன்ட் தியரிஸ் லைக் வில்ஃபெட்ரோ, ஃப்ரெட்டோ, பாரிட்டோ, ஏட்டனோ மாஸ்கோ, ராபர்ட் மைக்கேல் இவங்க எல்லாம் தான் வந்து லீடிங் திங்கர்ஸ் ஆஃப் எலைட் டெமோக்ரஸி. பாரிட்டோ வந்து கிளாஸிஃபை பண்றாரு எலைட்ஸ் இன்டு கவர்னிங்கும் நான் கவர்னிங்கும். கவர்னன்ஸ் கொடுத்தா வந்து கவர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ கவர்னன்ஸ் இல்லை அப்படிங்கிற கிளாஸ் கேட்டகரியை நான் கவர்னிங் அப்படின்னு வந்து மார்க்சிஸ்ட்ல வந்து பிரிக்கிறாரு. கவர்னிங் எலைட்ஸ் ஆர் த பவர் எலைட்ஸ். கவர்னிங் எலைட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பவர்ஃபுல்லான எலைட்ஸ். தே ஆர் த ஹூ ஆர் ரூலிங் கிளாஸ். அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. தே டிரைவ் பவர் ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் such as எஜுகேஷன், சோஷியல் ஸ்டேட்டஸ், பியூரோக்ராட்டிக் பொசிஷன், பொலிட்டிக்கல் கனெக்ஷன், வெல்த், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் கூட அவங்க வந்து கனெக்ஷன்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாரிட்டோ டிஸ்கிரைப் எலைட் குவாலிட்டிஸ் இன்டு சைக்காலஜிக்கல் டைப்ஸ். பாரிட்டோங்கிறவரை எலைட் குவாலிட்டிஸை வந்து ரெண்டா பிரிக்கிறாரு சைக்காலஜிக்கலா. ஒன்று ஃபாக்ஸஸ் who rule the masses by cunningness and manipulate their consent. அவங்களுடைய கன்சென்ட்டை மட்டும் மேனிப்புலேட் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்று வந்து லயன்ஸ் வந்து who achieve power through domination. அவங்களுடைய டாமினேஷன் மூலிமா பவர் அச்சீவ் பண்ணிடுறாங்க. coercion and violence மூலிமா வந்துடுறாங்க. இதுதான் 2 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ங்கிற மாதிரி சொல்றாரு. Elitism developed a critique of egalitarian ideas such as democracy and socialism. ஓகேங்களா. அதாவது வந்து developed a critique of egalitarian ideas such as democracy and socialism. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஐ திங்க். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து பாரிட்டோ வந்து எலைட்டை வந்து ஃபாக்ஸஸ் லைன்ஸ்னு 2 இதாக வந்து பிரிக்கிறாரு. இந்த எலைட்டிசம் வந்து டெவலப்ட் அஸ் அ கிரிட்டிக் ஆஃப் எக்லிட்டேரியன் ஐடியா சச் அஸ் டெமோக்ரஸி, சோஷியலிசம். இது வந்து கிரிட்டிக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே ராபர்ட் மைக்கேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, had an alternative view about democracy that even though the organization tend to be democratic, the small groups of dominant figures can organize and make decisions rather than having deliberation with the rank and files of the organization. Called it as a iron law of oligarchy அப்படின்னு oligarchy அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்தது ஜோசப் அலியோஸ் ஸ்கம்பீட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் எலைட்டிசம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் எலைட்டிசம் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி டிஃபைன் பண்றாருன்னு பார்த்தோம்னா, டெமோக்ரஸி வாஸ் அ குட் பொலிட்டிக்கல் மெத்தட். டெமோக்ரஸிங்கிறது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மெத்தட் to arrive at the political, legislative and administrative decisions by placing in certain individuals in power to decide on all matters of masses as a representative means and the result of successful pursuit of people's vote. People vote பண்றதுனால அவங்களால வந்து பொலிட்டிக்கல், லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ் எடுக்கிற இடத்துக்கு வந்து அவங்க வராங்க. அந்த டெமோக்ரஸி பேஸ் a way for competitive pursuit means among the elites to achieve their legitimacy and power. அப்போ elites வந்து லெஜிட்டிமசிக்கும் பவருக்கும் வராங்க. டெமோக்ரஸி பே த வே ஃபார் த காம்படிட்டிவ் பர்சூட் மீன்ஸ் அமாங் த எலைட்ஸ் டு அச்சீவ் தேர் லெஜிட்டிமசி அண்ட் பவர். அப்போ எலைட்ஸ்க்கு வந்து லெஜிட்டிமசிக்கும் பவருக்கும் வரக்கு வந்து இந்த டெமோக்ரஸி வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாரு. எலைட்டிஸ்ட் தியரி பார்ட்லி அக்செப்ட் த மார்க்சியன் வியூ ஆஃப் டெமோக்ரஸி தட் லார்ஜ் கார்பரேஷன்ஸ் டாமினேட் இன் த ப்ரொடக்ஷன் and distribution of goods. However, it does not agree in Marxian class analysis. மார்க்சியன் வியூவை வந்து பார்ட்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாரு? எலைட்டிஸ்ட் தியரி. ஓகேங்களா. The democratic elitism theory engages with the groups and individuals to meet ends and facilitates with their disagreement so as to meet the ends of the both.
ஸோ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது டெமோக்ராட்டிக் எலைட்டிஸ் தியரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, என்கேஜஸ் வித் த குரூப்ஸ். அது என்ன என்கேஜ் ஆகுது, இந்த தியரி வந்து என்கேஜ் ஆகுது வித் த குரூப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் டு மீட் தேயர் எண்ட்ஸ். ஓகேங்களா, அவங்களுடைய முடிவுகளை ஏற்றக்கு வந்து குரூப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸோடைய முடிவுகளை ஏற்றக்கு வந்து டெமோக்ராட்டிக் எலைட்டிஸ் தியரி வந்து என்கேஜ் ஆகுது. அதாவது வந்து அது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது வித் தேர் டிஸ்அக்ரிமெண்ட் ஸோ ஆஸ் டு மீட் த எண்ட்ஸ் ஆஃப் போத் குரூப்ஸாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தோடைய எண்ட்ஸுக்கும் வந்து ஃபெசிலிட்டேட் டிஸ்அக்ரிமெண்ட் வித் தேர் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் வித் த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து ப்ளூரலிஸ்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி. ப்ளூரலிஸ்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி பற்றி பார்த்தோம்னா, ப்ளூரலிசம் அப்படிங்கிறது ஒரு இன்க்ளூசிவான கான்செப்ட். ஓகேங்களா, ப்ளூரலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்க்ளூசிவான கான்செப்ட். இது எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட், ரைட்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் தட் ஃபார்மிங் த கோர் கண்டென்ட் ஆஃப் லிபரல் டெமோக்ரஸி. அதாவது வந்து மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்குற ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இட் அஃபர்ம்ஸ் த செப்பரேஷன் ஆஃப் பவர் ஃப்ரம் த ஸ்டேட் அண்ட் சிவில் சொசைட்டிஸ். ஆல்ரெடி பார்த்த மாதிரி சிவில் சொசைட்டிக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள பவர் வந்து செப்பரேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எக்கனாமி ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பவர். அண்ட் ஆல்சோ எக்கனாமியும் பொலிட்டிக்கல் பவரையும் செப்பரேட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இட் ஆஃபர்ஸ் அ ஸ்கோப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இன் த கேஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் known as bicameralism and a form of governance namely federalism to govern the state through various set of representation. ஓகேங்களா, அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஆஃபர்ஸ் அ ஸ்கோப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இன் கேஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் known as bicameralism. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேச்சரோட பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், கவர்னன்ஸ் அப்படின்னா ஃபெடரலிசம். இதை வந்து என்ன ப்ராசஸ்ல ரெப்ரசன்டேஷன் மூலியமா ஓகேங்களா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ப்ளூரலிசம் வந்து எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னா, பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸிக்கு வழிவகுக்குது. இது வந்து டைவர்ஸ் குரூப்பை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம் பொலிட்டிக்கல் பவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் ஷேர் டு மெனி குரூப்ஸ். ஓகேங்களா, இந்த சொசைட்டி அண்ட் ரெப்ரசன்டிங் டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் அவங்களுடைய இப்போ டைவர்சிட்டி இருக்கிறதுனால அவங்களுடைய இன்ட்ரெஸ்டும் டைவர்ஸாக இருக்கும். அதை வந்து மெனி குரூப்ஸ்க்கு வந்து சொசைட்டியில் ஷேர் பண்ணி இந்த இது பவர் வந்து பொலிட்டிக்கல் பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூரலிசம் லீட்ஸ் டு டிஃபெண்ட் தேயர் particular interest to the government. ஓகேங்களா, pluralism leads to defend their particular interest through government. டிஃபெண்ட் பண்ணுது. ஓகேங்களா, பை கிரியேட்டிங் காம்படிட்டிவ் ஈக்லிபிரியம் தட் இன்டென்ஸ் டு பெனிஃபிட் த லார்ஜ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஃபார் லாங் ரன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ப்ளூரலிசம் வந்து டிஃபெண்ட் பண்ணுது தேர் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் த்ரூ கவர்மெண்ட் பை கிரியேட்டிங் காம்படிட்டிவ் ஈக்லிபிரியம் தட் இன்டென்ஸ் டு ஒரு காம்படிட்டிவ் ஈக்லிபிரியத்தை கிரியேட் பண்றது மூலியமா ப்ளூரலிசம் என்ன பண்ணுது, லீட்ஸ் டு டிஃபெண்ட் தேர் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட், அதோடைய பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாத்துக்குது. இன்டென்ட் டு பெனிஃபிட் லார்ஜ் செக்ஷன்ஸ், அதாவது எதுக்கு என்ன இன்டென்ஷனோட அப்படின்னா, லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷனை வந்து செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியை வந்து லாங் ரன்னுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக. ஓகேங்களா, pluralism suggests that democracy in the system necessitates the conduct of regular elections that encourages political competition among the parties and groups and individuals. Thinkers of utilitarian schools were great advocates of pluralist democracy. James Madison, John Stuart Mill, and Tocqueville predicted the election expresses the preferences of divergent competitive group rather than wishes of many in the majority group. This also provides the bargaining power to minority groups to assert their rights and share in power. Minority groups
பவர் ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. pluralist democracy is also termed as polyarchy. ஞாபகம் வச்சுக்கோங்க. pluralist democracy polyarchy அப்படின்னு சொல்லலாம், which is the rule by series of minorities within the political framework. அந்த political framework குள்ளேயே series of minorities வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து polyarchy அப்படின்னு சொல்றாங்க. ராபர்ட் தால் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாயிண்ட் அவுட் தட் எவ்ரி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் ரியலைஸ்ட் பை polyarchy that accommodates the presence of diverse group and association organization in large number to enjoy the relative autonomy in the governmental power and jurisdiction. இது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, டைவர்ஜென்டான குரூப், அசோசியேஷன், ஆர்கனைசேஷன்லாம் லார்ஜ் நம்பர்ல அவங்களோட கவர்மெண்டல் பவர் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷனை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சமயத்துல இந்த பாலியார்கி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ், அதாவது வந்து ராபர்ட் தால் பாயிண்ட் அவுட் தட் எவ்ரி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் ரியலைஸ்ட் பை பாலியார்கி தட் அக்கமடேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் டைவர்ஸ் குரூப் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இன் லார்ஜ் நம்பர் டு என்ஜாய் த relative autonomy in governmental power and jurisdiction. The preconditions for functioning of polyarchy are consensus on a rule of procedure and range of policy options and legitimate scope of political activity. இது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மைனாரிட்டிஸ்க்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து later there are a revision in Robert Dahl's theory. He forwarded the theory as deformed polyarchy ன்னு மாத்திடுறாரு to better describe the working of American democracy. அதாவது வந்து அமெரிக்கன் டெமோக்ரஸியை வந்து பெட்டராக வந்து டிஸ்கிரைப் பண்ண கஷ்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபைண்ட் வாட் இஸ் டிஃபார்ம்டு பாலியார்கி அண்ட் டிஸ்கஸ் வாட் இட்ஸ் ரெலவென்ஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. டிஃபார்ம்டு பாலியார்கினா என்ன அப்படின்னு வந்து ஆக்டிவிட்டியில் செய்ய சொல்லி போட்டிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க. அதாவது வந்து யூ கேன் விட்னஸ் த பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் ரிலீஜியன்ஸ், கம்யூனிட்டிஸ் அண்ட் கிளாஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் பப்ளிக் டிபேட் அண்ட் ஓட்டிங். ஓகேங்களா? இது வந்து ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து deliberative theory of democracy. Democracy is deliberative in its scope. It emphasizes on the form of democracy. They emphasize the need for deliberation, discourse and debate that defines the public interest. Deliberation and participation of two critical aspects of democracy. One வந்து deliberative democracy and participation are usually strong in grassroots level. India's Panchayat Raj institutions are usually strong in the process. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்ல deliberative theory of democracy அப்படிங்கிறது வந்து டெலிபரேட்டிவ், அதோட ஸ்கோப் வந்து டெலிபரேட்டிவாக இருக்கும். இது வந்து எந்த டெமோக்ரஸி எம்பசைஸ் பண்ணுதுன்னா டெலிபரேஷன், டிஸ்கோர்ஸ், டிபேட். இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை டிஃபைன் பண்ணுது. டெலிபரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து டூ கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லுது. டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆர் யூஸ்வலி ஸ்ட்ராங் இந்த கிராஸ் ரூட் லெவல். எக்ஸாம்பிள் சொன்னால் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ப்ராசஸில் டெலிபரேட்டிவ் தியரி ஆஃப் டெமோக்ரஸியில். ஓகேங்களா? கிராஸ் ரூட் டெமோக்ரஸி ஃபீச்சர்ஸ் லைக் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சிவில் சொசைட்டிஸ் தட் ஸ்ட்ரென்தன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஜேம்ஸ் மில்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, that deliberative democracy is built on a system of deliberation that features the decisions are reflective on the of the discussions among the participants. It features the willingness of the people to listen to the views and consider the interest of the others, modifying other அதாவது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஃபியூச்சர்ஸ் வில்லிங்னஸ் ஆஃப் த பீப்புள் டு லிசன் டு த வியூஸ், அதாவது அவங்க கொடுக்குற வெவ்வேறு வியூஸை வந்து லிசன் பண்ணுறதும், கன்சிடர் த இன்ட்ரெஸ்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறதும், அவங்களோட ஒப்பீனியனை வந்து மாடிஃபை பண்ணுறதும். ஓகேங்களா? த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் ஆர் த கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் த டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி. பப்ளிக்கோடைய இன்ட்ரெஸ்ட், பப்ளிக்கோட ஒப்பீனியன், இதெல்லாம் தான் வந்து டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸியோட கீ காம்போனன்ட். இட் எம்பசைஸ் ஆன் த கன்சென்சஸ் பில்ட் ஆன் த அக்செப்டன்ஸ் ஃப்ரம் மாசஸ் rather than influential individual. இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் இண்டிவிஜுவலால எடுக்கக்கூடிய டிசிஷனா இல்லாம மாசஸோடைய கன்சென்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இந்த டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸியை சொல்றாங்க. Deliberative democracy is usually based on the right-based approach of current model of development and discourse. It provides for the resolution of scope for the conflict of interest with the democratic institutional mechanism and balancing the benefits of competing group. புரிஞ்சுதுங்களா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, deliberative democracy is usually based on right based approach of current model of development discourse ன்னு சொல்லிட்டாங்க. It provides for the resolution of scope for conflict of interest with the democratic institutional mechanism and balancing the benefits of competing group. அந்த
கம்பீட்டிங் குரூப்புக்கும் அந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசத்துக்கும் உள்ள அந்த இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி பை மெயின்டைனிங் அ பர்சன் இஸ் ரேஷனல் எனஃப் டு செட் aside a particular interest and opinion to aspire for the fairness and common interest of the collective, and deliberation is based on the equality, equity, public goods அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இது வந்து பர்சனுக்கு வந்து ஒரு ரேஷனலா இருக்கணும், அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன்னாடி இது வந்து பாசிபிளா அப்படின்னு வந்து அவங்க வந்து இது பண்ண ஒரு ரேஷனல் பர்சனாக இருக்கணும். கலெக்டிவ் அண்ட் டெலிபரேஷன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து அப்படின்னா ஈக்வாலிட்டி, ஈக்விட்டி, பப்ளிக் குட்ஸ், இந்த மூணை வந்து பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இட் வேல்யூஸ் த டெசிஷன்ஸ் அரைவ்ட் ஆஃப்டர் ஓப்பன் டிஸ்கஷன் அண்ட் ஹியர்ட் ஆல் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் த மோஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஓப்பன் டிஸ்கஷன் வச்சு பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவையும் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் டிஸ்கர்சிவ் இன் ஸ்கோப். இட் இஸ் அ டைப் ஆஃப் டெமோக்ரஸி இன் விச் டெலிபரேஷன் இஸ் சென்ட்ரல் டு த டெசிஷன் மேக்கிங். அப்போ டெலிபரேஷனை வந்து சென்ட்ரல் டெசிஷன் மேக்கிங்கில் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி டிஃபர்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் டெமோக்ராட்டிக் தியரி இன் அத்தன்டிக் டெலிபரேஷன். இது வந்து எதுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னோம்னா, டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸிக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது கான்ஷியஸ்லி, இன்டென்ஷனலி அப்படிங்கிறது தான் டெலிபரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டுமென்றே ஆழ்ந்து ஆராயறதுக்கு பேர் தான் வந்து டெலிபரேட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் தியரி ஆஃப் டெமோக்ரஸிக்கு வந்து டிஃபர் ஆகுது. அண்ட் இன் அத்தன்டிக் டெலிபரேஷன் நாட் மியர்லி கன்ஃபைன் டு ஓட்டிங் மட்டும் கன்ஃபைன் ஆகாமல் இட் இஸ் அ பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லெஜிட்டிமசி ஃபார் லா மேக்கிங் ப்ராசஸ். லா மேக்கிங் ப்ராசஸில் இது ஒரு லெஜிட்டிமசியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆக்டிவிட்டிஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி டெமோக்ரஸிக்கு வந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் ஹார்மோனியஸ் வித் போத் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் டைரக்ட் டெமோக்ரஸி. ரெண்டுக்கும் ஹார்மோனியாக வந்திருக்கு. ராவல்ஸ் அண்ட் ஹேபர்மாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, famous theorists of justice and public opinion have observed that political choice to be legitimate must be the outcome of deliberation about the end among free, equal and rational agents. Deliberate democracy recognizes the full and equal membership of all in the sovereign body responsible for authorizing the exercise of that power and establishes the common reason and will of the body அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ராவல்ஸும் ஹேபர்மேஷுக்கும் ஃபேமஸ் தியரிஸ்ட் ஜஸ்டிஸ் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன்ல. ஓகேங்களா? தியரிஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் சாய்ஸ் வந்து லெஜிட்டிமேட்டாக இருக்கணும், மஸ்ட் பி அவுட்கம் ஆஃப் டெலிபரேஷன், நல்லா ஆராய்ந்ததுக்கு அப்புறமா எடுக்கிற ஒரு சாய்ஸாக இருக்கணும். பட் எண்ட்ஸ் அமாங் ஃப்ரீ, ஈக்குவல், ரேஷனல் ஏஜென்ட்ஸ் இதில் வந்து முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிபரேட் டெமோக்ரஸி எதை ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னா, full and equal membership in all sovereign body responsible for authorizing. அதாவது வந்து ஃபுல்லான ஒரு ஈக்குவலான மெம்பர்ஷிப் எல்லா சாவரின் பாடியிலையும் கிடைக்கணும். ஃபார் ஆத்தரைசிங் அண்ட் எக்ஸசைசிங் த பவர் ஆஃப் தட் பவர், அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ் த காமன் ரீசன் அண்ட் வில் ஆஃப் தட் பாடி. அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, காமன் ரீசன் அண்ட் வில் ஆஃப் த பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Why is it important to separate the religion from the state in a democratic society? இது வந்து ஆக்டிவிட்டியாக நம்மளை பண்ண சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பாருங்கள். Why is it important to separate the religion? ஏன் ஸ்டேட்டையும் ரிலீஜனையும் பிரிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. Why is it important to important that government schools do not promote any one religion? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஏன் ரிலீஜன் இல்லை? Give two evidences which suggest that India is a secular state. India secular stateங்கிறதுக்கு ஒரு 2 evidence கேட்குறாங்க. Discuss any 3 key features that threatens the growth of secular state in India. 3 key factors அது வந்து செக்யுலர் ஸ்டேட்டோட growth வந்து threaten பண்ணுது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, you have read the most elected members whether in the panchayat or corporation, state assembly or parliament are elected for a period of 5 years. நமக்கே தெரியும். Why do we have a system
where the representatives are elected for a period of 5 years. ஏன் 5 வருஷம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. List the 3 forms of protest that you see in newspaper and paste in the chart and display in your classroom. protest நடந்தது அப்படின்னா அதை பத்தி இமேஜ் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து generate ideas on shortcomings of democracy and speech in the order moving from one student to next அப்படின்னு சொல்றாங்க. round robin generate ideas on shortcomings of democracy. என்னென்ன shortcomings இருக்கு, speak in order moving from one student to next. Democracy is the most popular form of government emerging in modern times. Still, the shortcomings cannot be ruled out. Justify the statement assessing any 5 shortcomings of democracy. Democracy ல இருக்கிற 5 shortcomings என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து Tale of Two Cartoons. ஒன்று வந்து 2007ல வந்து courtesy ஓகே 2008ல ஒன்று வந்திருக்கு டெமோக்ரஸி வாலண்டியர் டிரான்சிஷன். இங்கே வந்து நேபாள் மொனார்கி நடக்குது. ஸோ இங்கே வந்து எப்படி அப்படின்னு பார்க்குறீங்க ஓகேங்களா. இதுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுதான்னு பாருங்க ஓகேங்களா. லீடர்ஸ் ஆஃப் பீப்புள் வைப்ரண்ட் pro-democracy civil society movement 7-party alliance called for a million-strong demonstration to be staged at 7 different points along the ring road circling the capital Kathmandu. Millions of citizens who made up the people's movement demanded an end to autocratic rule of monarchy வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நேபாளில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் restoration of total democracy in Himalayan kingdom, an unprecedented development forced the king Ganendra to step down and paid the way for democracy. டெமோக்ரஸிக்கு வழிவிட்டுட்டார் ஓகேங்களா. அடுத்து வந்து 4th king of Bhutan Jigme Singye Wangchuk traveled to all 20 districts of the tiny kingdom, and purpose of the travel is to explain the importance of historic transition to the people of Bhutan. அதாவது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, transition from hereditary monarchy to parliamentary democracy. 2006ல வந்து king abdicated the throne 34 years after ascending it. His son Crown Prince Jigme Kesar Nyakmal Wangchuk becomes the 5th monarch and head of the state of Himalayan kingdom. Now Bhutan is a parliamentary democracy. King Jigme is a constitutional monarch. ஓகேங்களா. பார்லிமெண்ட்ரி சிஸ்டமாகவே இருந்தாலும் கான்ஸ்டியூஷனல் மொனார்ச் வந்து கிங் ஜிக்மே இருக்காங்க. டிஸ்கஸ் த salient features of April Revolution of Nepal and voluntary transition of power in Bhutan. Discuss the key terms such as hereditary monarchy, parliamentary democracy, monarchy, autocracy, democracy. இந்த கீ டேர்ம்ஸில் உள்ள பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணுங்க. இதையும் அடுத்து வந்து இன்டர்பிரேஷன் ஆஃப் த கார்ட்டூன் அவர் நெய்பர்ஸ் பொலிட்டிக்கல் செனாரியோ ஓகேங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டெமோக்ரஸி ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர் பாகிஸ்தானில் எப்படி இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்டூனில் நேபாள் ரெவல்யூஷன், பாகிஸ்தான் அசாசினேஷன் ஆஃப் பெனாசீர் பூட்டோ இன் பாகிஸ்தான், மியான்மர் மிலிட்டரி ரூல், மியான்மரில் மிலிட்டரி ரூல் இருக்கிறதும், பூட்டானில் கிங்ஸ் வாலண்டரி டிரான்சிஷனையும் வந்து பார்க்குறோம் ஓகேங்களா. ஒவ்வொரு கண்ட்ரியில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரஸி ஓகேங்களா. அடுத்து மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி டெமோக்ரஸி. மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி டெமோக்ரஸி emerged in late 18th century in the Western Europe as a result of industrial revolution. Rise of labor and social changes that emerged. Modern and contemporary democracy features எடுத்துக்கணும்னா written constitution the basic requirement and it must be kept in the everyday life of politicians and authorities. Importance of constitutionally guaranteed basic human rights and fundamental rights to the fundamental rights to the every individual of all social group, especially religious minority and other underprivileged. So constitutionally guaranteed the importance என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது human rights, fundamental rights every citizenக்கு எல்லா social குரூப்புக்கு எஸ்பெஷலி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு வந்து கொடுக்குறது ஓகேங்களா. செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஸ்டேட், செப்பரேஷன் ஆஃப் பவர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் பவர் வந்து செப்பரேட்டாக இருக்கிறது. கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர், பார்லிமெண்ட்ரி பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், கோர்ட் ஆஃப் லா, ஜுடிஷியல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன், ஸ்பீச், ப்ரெஸ், மாஸ் மீடியா, ரிலீஜியஸ் லிபர்ட்டி இதெல்லாமே ஓகேங்களா. அடுத்ததாக ஜென்ரல் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் டு ஓட், 1 person 1 vote, யூனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ் ஓகேங்களா. மெஜாரிட்டி ரூல் இஸ் கேரக்டரைஸ்ட் அஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. மெஜாரிட்டி தான் ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து டெமோக்ரஸியோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக இருக்குது ஓகேங்களா. அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, however the process should have free and fair competitive election. Additionally, the importance of right is very important.
ரைட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஆர் இன்டிஸ்பென்சிபிள் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அங்கே வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பீச்சுக்காக இருக்கட்டும், ஃப்ரீடம் ப்ரெஸ்ஸுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு சுதந்திரம் இருந்தால் தான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி நடத்த முடியும். The masses are informed through the political campaign and manifesto of the political party are enabled to vote in the personal interest. அப்போ மேனிஃபெஸ்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா. The democracies have been practiced in different model of political system ranging from one party rule to multi-party system. In several countries, democracy is based on legal principle of equal rights to vote. People in Asian and European countries use the term democracy as the basic expression meaning for liberal democracy, which has a salient feature of political pluralism, equality before law, civil liberties, human rights, and elements of social society outside the government. Freedom of speech is a fundamental requirement of modern democracy. Speech-க்கான freedom தான் வந்து modern democracy உடைய rootங்கிற மாதிரி. ஓகேங்களா. All democratically elected governments are held responsible for the free speech. எல்லா டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கும் ஃப்ரீ ஸ்பீச் இருக்கணும். எவ்ரி டெசிஷன் மஸ்ட் ஹேவ் அ ரீசன் அண்ட் அது வந்து காரணம் இருக்கணும். ஒவ்வொரு முடிவுக்கும் அது வந்து அக்கௌண்டபிளாக வெளியில் சொல்லணும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அலவுஸ் போத் த பீப்புள் அண்ட் கவர்மெண்ட் டு மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ், பெஸ்ட் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னா தான் பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில பெஸ்ட் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸி ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் ப்ராட்லி ஆஸ் ப்ராடா கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் காம்படிஷன் ஃபார் பவர், ரைட் டு நிமிஷம், இது வந்து பார்லிமெண்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து இமேஜ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ லெட்ஸ் சி. ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் பப்ளிக் லைஃப், ரூல் ஆஃப் லா. ஓகேங்களா. அடுத்தது டைப் ஆஃப் மாடர்ன் டெமோக்ரஸி. ஒன்று ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இப்போ பார்த்தோம் இல்லையா. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் a system of government in which all qualified citizen vote to elect a representative based on the constituencies divided. கான்ஸ்டியூன்சி டிவைட் ஆனதுபடி எலிஜிபிள் ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணி அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுப்பாங்க. பீப்புள் எலெக்ட் their representative to power to run the government through the political parties according to their views and ideology, principle and policies பொறுத்து. ஓகேங்களா. அதுக்கப்புறமாக இன்னைக்கும் முடியாது போல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு முடிக்கலாம். ஓகேங்களா. டெமோக்ரஸி சாப்டர் இன்னைக்கு முடிக்க முடியாதாட்டு இருக்கு. பார்க்கலாம். the program for social, political and economic development. 8 more minutes. Let's wind up with this. நாளைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஒரு 4 பாயிண்ட் முடிச்சிருக்கோம். நீங்கள் வந்து நாளைக்கு பார்க்கலாம். அடுத்தது எல்லாமே கேஸ் ஸ்டடி தான் இருக்கு போல. சரி. அப்போ வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம்னா இந்த சாப்டர் முடிஞ்சது. கேஸ் ஸ்டடி நம்ம இன்னொரு நாளைக்கு ஃப்ரீ டைமில் போரிங் டைமில் படிக்கலாம். ஓகேங்களா. சரி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியும் முடிச்சிடலாம். மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸியில் ப்ரோக்ராம் ஃபார் their social, political, economic development. The parties are allowed to have choose the candidates on their own to attract the masses and winning chances. யாரை வந்து நிறுத்தினா வந்து winning chances அதிகமும் people attract பண்ணுவாங்களோ, masses attract பண்ணுவாங்களோ அவங்க நிப்பாட்டுவாங்க. ஓகேங்களா. during the election they announce the people to about their programs and policies known as party manifesto சொல்லி manifesto release பண்ணுவாங்க. Transforming countries like India, every national and regional party used to release their election manifesto to have the direction and tragedy of their future plan of action as to win the confidence of masses. நாங்க வந்து ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பீப்புளை வின் பண்ணாங்க தான் வந்து என்ன பண்றாங்க, வின் பண்றாங்க. ஓகேங்களா. individuals are allowed to contest the elections are independent candidate too if they do not wish to belong to any political party. The role of political party is vital in the representative democracy system. அவங்க வந்து இண்டிவிஜுவல் வந்து எந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அவங்க வந்து ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்க விரும்பல அப்படின்னாலும் இப்போ இண்டிபெண்டன்ட் சுயேட்சையாக வந்து நின்று ஜெயிக்கலாம். ஓகேங்களா. The members of political parties keeps the people informed about the important issues by holding public meeting of their either
supporting or opposing parties. Thus, the political parties mobilize the people in knowing their needs and in return mold the public opinion. அதாவது வந்து public meetings வந்து ஹெல்ப் பண்ணணும், opposing the policies of the government சப்போர்ட் பண்ணணும், either சப்போர்ட் பண்ணணும் இல்லாட்டி அப்போஸ் பண்ணணும். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பீப்புளை மொபிலைஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. The representative democracy is constitutionally recognized and entitled to execute their duties and responsibilities in the people's interest and with authority. Authority பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் அத்தாரிட்டிக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா. Representative democracy is closely associated with liberal democracy, which describe the political system which originated in USA, Western Europe and has subsequently adopted in numerous third world countries to adapt பண்ணிருக்காங்க and may gradually well established in the former USSR and its former states in Eastern Europe. Liberal democracy regimes may be classified as either presidential or parliamentary form of democracy. Okay, parliamentary system. There are also important variation with the broad category. Representative democracies are based upon the numerous interconnected principles வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா existence of regular free fair election upon the universal adult suffrage and secret ballots under the supervision of election commissioners, independent body, existence of competing political parties offering electoral choice, existence of electoral laws and supervised by an independent judiciary, freedom of speech and association, அதுக்கப்புறமா freedom to stand in the election candidate. ஓகேங்களா, that's all. கேஸ் ஸ்டடி, அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி எல்லாம் இன்னும் இருக்கு, அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். கேஸ் ஸ்டடி வந்து போரிங் டைம்ல படிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி பற்றி, யூனிசெஃப் பற்றி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸினா என்ன, மெஷரிங் அண்ட் எவாலுவேட்டிங் டெமோக்ரஸி எப்படி வந்து டீப்பனிங்காக இருக்கா, இந்த வைடனிங்காக போகுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸியில் என்ன அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போனோம்னா ஆக்டிவிட்டி சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி, நாளைக்கு முடிச்சிடலாம். பை, தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.